இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். நாடு முழுவதும் 15 மாநிலங்களில் 56 ராஜ்யசபா எம்பி பதவிகளுக்கு வரும் 27ஆம் தேதி தேர்தல் நடைபெறவிருக்கிறது. ராஜ்யசபா தேர்தலில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர்களின் முதல் பட்டியலை கடந்த ஞாயிறன்று கட்சி தலைமை அறிவித்தது. அதில் 14 வேட்பாளர்கள் பெயர் இடம்பெற்றிருந்தது. 5 பேர் கொண்ட இரண்டாவது பட்டியலை இன்று பாஜக தலைமை வெளியிட்டது. மத்திய அமைச்சர்கள் அஸ்வினி வைஷ்ணவ் ஒடிசாவில் இருந்தும் எல் முருகன் மத்திய பிரதேசத்தில் இருந்தும் போட்டியிடுவர் என அறிவிக்கப்பட்டது. இன்று மதியம் 3வது பட்டியலை பாஜக மேலிடம் வெளியிட்டுள்ளது. குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருந்து ராஜ்யசபாவுக்கு போட்டியிடும் 7 வேட்பாளர்களின் பெயர்கள் அதில் இடம்பெற்றிருந்தன. பாரதிய ஜனதா தேசிய தலைவர் JP நட்டா உள்ளிட்ட 4 பேர் குஜராத் மாநிலத்தில் இருந்து போட்டியிட உள்ளனர். காங்கிரஸ் கட்சியில் இருந்து சமீபத்தில் விலகி நேற்று பாரதிய ஜனதாவில் சேர்ந்த மகாராஷ்டிர முன்னாள் முதல்வர் அசோக் சவானுக்கும் ராஜ்யசபா MP வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அசோக் சவான் உட்பட 3 பேர் மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருந்து போட்டியிட உள்ளனர்.